ஓகே, இனிமேல் நான் ஹலோ நண்பர்களேன்னு சொல்கிறது ப்ரா ஹலோ மனிதர்களேன்ற. ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிற்சாலைக்குள்ளே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வண்டிங்க வருது, அது என்ன வண்டின்னு டிடெக்ட் பண்ணி அது நம்பர் பிளேட்டை டிடெக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி போடணும். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த இமேஜை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் எடுத்திருக்கேன். சரியா, இதை என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு ஸ்லோவான கண்டிஷனில் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸ்லோவான கண்டிஷனில் எடுத்திருக்கேன். ஸ்லோவான கண்டிஷனில் நான் எடுக்கும்போது என்ன இருக்குது, எல்லாமே கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை எடுத்து நிறையா பேர் என்ன கேட்டிங்கன்னா, சார் எங்களோட கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இது எல்லாத்தையும் கிராப் பண்ணி ஒரு எக்ஸல் ஃபைலுக்குள்ளே போட்டு அந்த எக்ஸல் ஃபைலிருந்து நாங்கள் வந்து ஒரு டேட்டா ஷீட் மாதிரி போடணும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து எத்தனை மணிக்கு பஸ் வருது, காலேஜில் பஸ் வருதுன்னு பார்ப்பாங்க. அப்போது ஒவ்வொரு இதாக நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ அதனால் இந்த 900 ஃப்ரேம்ஸை வந்து இது எவ்வளோ வேகமாக இது பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாட்டிக்குன்ற இந்த வீடியோ ஃபைலை இங்கே நான் போட்டிருக்கேன். சரியா, இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, best.pt. இந்த best.pt வந்து உங்களுக்கு பைட்டார்ஸில் yolov5 நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். வெறும் 14 MB தான். இதில் சில விஷயங்கள் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதை நல்லா தான் ட்ரெயின் ஆகிருக்கு. 14 MB இருக்குது, 150 ஐட்ரேஷன்ஸ் தான், ஈபாக்ஸ் தான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை நம்ம இது பண்ணிவிட்டு அடுத்து இந்த data.yaml. சரியா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட கோடு. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், இது வரைக்கும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ வரைக்கும் நான் ரன் பண்ணி காட்டுறேன் லைவாக. சரியா, ஸோ இங்கே போயிட்டு சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணோம். ரொம்ப சிம்பிள் இது. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டான வேலைன்னா கிடையாது. ஸோ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, பைத்தான் detect.py சோர்ஸ் இந்த MP4 ஃபைலு .pt YAML ஃபைலில் என்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா, அதை சேவ் பண்ணிக்குவோம். இதில் சேவ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த YAML ஃபைலில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த YAMLன்றது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஆனால் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கான்ஃபிகரேஷனை ஃபுல்லாக லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த லேர்னிங் ரேட்டு, இன்ஃபரன்ஸு, இந்த இதெல்லாம் லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இது data.yaml. இது data.yaml. இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் கிளாஸ் வந்து 1. இது எல்லாமே வந்து அதோட ஆங்கர்ஸ் இதெல்லாம் வந்துடும். சரியா, இப்போ இது கஸ்டம் CFG வந்து ட்ரைனிங்க்கு நம்ம போடுறது, அதுலேயும் இதே தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மெயினாக யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கல அப்படின்னா இதில் சில விஷயங்களை நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ஒரு சில விஷயங்களை ட்வீக் பண்ணிக்கலாம். இதே டீப் சார்ட்டு இதெல்லாம் நமக்கு ப்ராஜெக்ட் கேட்டு வரீங்க. சரிங்களா, இதில் கேட்டு வரீங்கன்னா டீப் சார்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துனா ப்ராஜெக்ட் கேட்டு வரீங்க. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ இதை இங்கே தூக்கி போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் 1 இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ கான்ஃபிடன்ஸ் வேல்யூவை கூட்டுறதுனால குறைக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு என்ன நார்மலாக வந்து இப்படி ஒரு கர்வ் வந்துடும். F1 ஸ்கோர் கர்வு இப்படி இருக்கும். சரியா, இதுதான் F1 ஸ்கோர். F1 ஸ்கோர்னால் இந்த ப்ரிசிஷன் ரீகாலை வச்சு 2 இன்ட்டு ப்ரிசிஷன் பை ரீகால்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இது வந்து கான்ஃபிடன்ஸு. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து த்ரெஷோல்டு. இப்போ நான் அன்றைக்கே ஒரு குருவி கதை சொன்னேன். குருவி போதா ஃப்ளைட்டு போதான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா 2 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இந்த 2 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நம்ம வந்து ஒரு நடுவில் ஒரு த்ரெஷோல்டு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த மேக்ஸிமம் த்ரெஷோல்டு வேல்யூவை தான் எடுத்துக்கணும். பட் ஆனால் இப்போ நம்ம என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இவாலுவேஷனை கூட்டும்போது அதில் கான்ஃபிடன்ஸ் த்ரெஷோல்டில் கூட்டி நம்ம இவாலுவேஷன் பண்ணும்போது PR கர்வ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு அது வேறு இது 0.9க்கு தான் ஹை ப்ரிசிஷன் காட்டும். சில இதில் ஹை ரீகால் தேவைப்படும். சரியா, இதெல்லாம் வந்து ஒரு இது இப்போ இதை செஞ்சு பார்த்துருவோம். சரியா, இப்போ இது வரைக்கும் இந்த டிடெக்ஷன் நல்லா ரன் ஆகுதான்னு வைப்போம். ஸோ data.yaml இது தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கிளாஸஸ் டெப்த்து இது தான் இருக்கும். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சரியா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் 1 இல்லை இதை கஸ்டம் CFGயில் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கஸ்டம் CFG இது பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டம் CFG எடுத்துரும். இது data.yaml வேறு ஃபைலோட இது. சரிங்களா, இப்போ மியூசிக் ஆண்ட்ராய்டு yolov5 கிடையாது. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோலோ காணோம். மியூசிக் டவுன்லோட்ஸ் data.yaml மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரைட்டாக இருக்குது. நான் கோலாபில் தான் ட்ரெயின் பண்ணேன். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த யோலோ டெக்ஸ்ட்டுக்கு வாங்க. இந்த யோலோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் கிராப் பண்ணலைன்னா அந்த இதை நான் இமேஜஸ் வந்து வெட்டி எடுக்கலை. ஸோ இப்போ என்ன செய்கிறேன், இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு
சிஎம்டின்னு அடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கம்பெனிலனா பார்த்தீங்கன்னா அது எக்ஸல் ஷீட்டில் போட சொல்லுவாங்க. அதை வந்து அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கிளாஸஸ் 0, ஒரு கிளாஸ் தான் இருக்குது, 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். data.yaml இப்போ காமிச்சேன். best.pt நம்ம ட்ரெயின் பண்ண ஃபைலு. இந்த ஸ்டாட்டிக் டாட் சோர்ஸ் மைனஸ்னு போட்டோம்னா இப்படி வரும். ஸோ இது வந்து பல இன்னொரு ஃபைலோட ஆக்சுவலி இது எப்பயுமே ஒரு என்வையார்மெண்ட்டில் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி தான் விர்ச்சுவல் என்வையார்மெண்ட்டில் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி தான் பிரச்சனை காட்டும். ஓகேவா? ஸோ இன்னொன்று நம்ம சோர்ஸ் 0, 1, 2 கொடுத்தோம்னா இந்த கேமராவை முதற்கொண்டு அதை எடுத்துக்கிறோம். ஸோ இது எவ்வளோ சீக்கிரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே போனீங்கன்னா ரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ரன்ஸில் டிடெக்டில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 4 இப்போ இங்கே உருவாயிருச்சு. ஆக்சுவலி அது இதாகிட்டுருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி இங்கே ஓப்பன் ஆகணும். சோர்ஸுன்றது தனியாக ஓப்பன் ஆகணும். அது ஓப்பன் ஆகலை. சரிங்களா? ஸோ இதோட நான் கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஃபார்மேட்டாக வந்திருக்காது. இருந்தாலும் அதை கட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் காட்டுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து அது ஃபுல்லாக அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் தான் நம்மளால் அந்த வீடியோவை பார்க்க முடியும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிட்டு இந்த இடத்துல கிராப்பை போட்டுருவோம். கிராப்பை போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே அந்த இமேஜஸை கிராப் பண்ணி எடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வேகமாக போய் இங்கே நின்றுக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க இதில் சிஎம்டியை போட்டுட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ரன்ஸில் போயிட்டு டிடெக்டில் போயிட்டு, சரிங்களா, இது இங்கே வராது. 14 ஒரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் சேவ் கிராப் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்த விட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இது திரும்ப இந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன், எங்கெங்கே போட்டேன் என்னென்ன செஞ்சேன்றதை சொல்கிறேன். சரியா? இப்போ இங்கே 14 ஒரு ஃபைல் உருவாகும். ஸோ இது வந்து கிராப்னா என்ன, வெட்ட போகுதுன்னு அர்த்தம். அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த லைசன்ஸ் பிளேட்டை மட்டும் வெட்ட போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு ஃபைல் உருவாகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொன்று இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. i3 ப்ராசஸர்லேயே நல்ல ஸ்பீடு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு வெளியே போய்ட்டு உள்ளே வாங்க, உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நேரம் எடுக்குது. மேபி 14ல் கூட அது ஸ்டாட்டிக்னு தான் போட்டிருக்கு. சரிங்களா? -class சேவ். ஓகே, பார்ப்போம். இன்னும் நேரத்தில் ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 15ன்ற ஃபைலு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா கிராப்புன்ற ஒரு ஃபைலு உருவாகும். சரிங்களா? இந்த கிராப்புன்ற ஃபைல் உருவாகும். இப்போ இதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த நம்பர் பிளேட்டை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் டேரெக்டாக எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைங்க, கேமராவை ஹை குவாலிட்டியில் வைங்க. இது எல்லாமே எப்படி எடுக்குதுன்றதை பாருங்கள். இது டிடெக்ட் பண்ணுறதும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் டிடெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை ஃபாஸ்ட்டாக நீங்கள் டிடெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, கோடு கேட்குறீங்க. சார் இதை நான் வந்து டெசிரெக்ட்டுக்குள்ளே கொடுத்து நான் எடுக்கணுண்டே. ஸோ அதை டெசிரெக்டை வச்சு நான் நல்லா பார்த்துட்டேன். கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்கான். ஸோ அந்த கோடை போயிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு இது வேணாலும் நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள் எவ்வளவு. இப்போ இதில் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. நம்பர் பிளேட்டு எது இல்லையோ அதெல்லாம் OCR எடுக்க முடியாது. இப்போ இதில் டைம் ஸ்டாம்ப் போடணும். இந்த டைம் ஸ்டாம்ப் போட்டு நம்ம எடுக்கணும். டைம் ஸ்டாம்ப் போடுறதுக்கு ஒரு சின்ன கோடு தான் லினக்ஸில். சரியா? இப்போ இவ்வளோ தான். நான் சாதாரண i3 ப்ராசஸரில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்கள் ஸ்கூலு காலேஜில் பஸ் வந்து 8:30 மணிக்கு வருது, 9 மணிக்கு வருதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ப்ராஜெக்ட் அப்படியே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த .pt ஃபைல் வேணும் அப்படின்னா என்ன செய்யுங்க, என்கிட்ட கேளுங்க. இதுக்கப்புறம் எக்ஸல் ஃபைலில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? இது கொஞ்சம் நேரம் ஓடட்டும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மனிதர்களே, சாரி, இனிமேல் மனிதர்கள் தான். சரிங்களா? இதுமாதிரி இதுதான் .pt ஃபைலு. இந்த best.pt ஃபைல் வேணும், data.yaml. ஏன்னா இதில் 2 இது தான் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ நீங்களே எடுக்கிறது வெயிட்ஸ்.pt ஃபைலு, YAML. கிளாஸஸ் வந்து 0, 1, 2 நீங்கள் கொடுத்துக்கலாம். சேவ் கிராப்புன்றது அதை வெட்டுறது. சரிங்களா? இப்போ இதில் வந்து எக்ஸல் ஃபைலுக்கு எப்படி ஃபீடு கொடுக்கணுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 53 ஓடிடுச்சு. இது 900 ஓடின வெட்டி அந்த வீடியோ எடுத்து ஃபுல்லாக ரெக்கார்டான வெட்டி நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான், எக்ஸலில் இதை எப்படி போடணும், இது 3ஐயும் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காலையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க? இது எப்படி நான் ட்ரெயின் பண்ணேன்றது ரோபோ ஃப்ளோவை பற்றி ஒன்றுமே நான் சொல்ல தேவையில்லை. அதை கூட சொல்லிடுறேன். இங்கே வருங்க. இப்போ கோலா போகிறீங்களா, இப்போ இந்த கோலா போனீங்கன்னா
இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த yolov5ன்னு இதில் அடிங்க, ரோபோஃப்ளோ வந்துடும். ரோபோஃப்ளோ ட்ரெயின் yolov5. இது ஒன்றுமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைசன்ஸ் பிளேட்டோட ரீப்போ கூட நான் கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாத்தையும் நீங்கள் ப்ளே பட்டனை மட்டும் அமுக்கணும். ஒரே ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈபாக்ஸை மட்டும் மாற்றி இதை ட்ரெயின் பண்ணி ஒரு 2 மணி நேரம் உட்காரணும். சரியா? அப்படி தான் நான் இதை ட்ரெயின் பண்ணி எடுத்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரன் டைமை வந்து ஜிபியூக்கு செட் பண்ணிக்கோங்க. சரியா? ஜிபியூக்கு செட் பண்ணிவிட்டு மித்தது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்புறம் இங்கே போய் ஹோஸ்டட் ரன் டைமில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. சரி, கீழே வந்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதை ஜஸ்ட்டு ப்ளே பட்டன் அமுக்குங்க. அது இதாயிரும். அப்புறம் இதை ப்ளே பட்டன் அமுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, இதை அமுக்குங்க. இதை அமுக்குனீங்கன்னா எடுக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த லைசன்ஸ் பிளேட்டுக்குன்ட்டு ஒரு ரீப்போ இருக்குது, யோலோ லைசன்ஸ் பிளேட்டுக்குன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா அது திரும்ப திரும்ப டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம். பட் ஆனால் நான் இதை ட்ரெயின் பண்ணது ஒரு நல்ல ரீப்போவில். ஸோ அப்படி இது பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோடு. இந்த லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். சரியா? இந்த இதுதான் இந்த லிங்க்கு. இதில் போய் ஷோ கோடுன்னு போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த காப்பி பண்ணி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா இந்த ஹேஷாக இருக்கிறது போயிடும். இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணணும். இது அரைக்குறையாக பேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இது பண்ணிங்கன்னா டேட்டா செட் எல்லாம் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் சிம்பிளாக ப்ளேன்னு அமுக்கிக்கிட்டே போயிட்டு இதில் வந்து அந்த இதெல்லாம் அதே பார்த்துக்கிறோம். இந்த 80ன்றது இந்த data.yaml போய் பாருங்கள் எதுவும் மாறி இருக்கான்ட்டு. அது மாறிச்சுன்னா இந்த ஆங்கர்ஸ் ரைட் டெம்ப்ளேட் கொடுத்த ஒட்டி மாறிடும். அதுக்கப்புறம் இதில் கிளிக் பண்ணி அந்த data.yaml மாறி இருக்கான்னு பாருங்கள். சரியா? இப்போ இந்த ஈபாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 150 கொடுத்தேன். அது நல்ல ரிசல்ட் தான் வருது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கு. எம்பிட்டு இதை கட் பண்ணி போட்டுருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். கிட்டத்தட்ட வந்து இதுதான் வந்து ஒரு கம்பெனிக்கே நீங்கள் இதை ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துட்டே போயிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கிராப் பண்ணி வெட்டி போடுது அந்த இடத்துல. சரியா? இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி கோடுனா. சரிங்களா? இதை அழகாக கிராப் பண்ணி இந்த இமேஜ் இந்த வீடியோவிலேருந்து தான் எடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் தான் எடுத்தேன். சரிங்களா? இப்போ இந்த .pt ஃபைலை கொடுக்கும்போது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இந்த .pt ஃபைலு, இந்த data.yaml இது 2 இருந்தால் போதும். அப்புறம் அந்த வீடியோ ஃபைலு அது இருந்தால் போதும். இது வந்து RTSP ப்ரோட்டோக்கால் இதெல்லாம் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கால் வந்துச்சு. அவர் பேசலதுக்கப்புறம் எப்படி சார் நான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த ஜவுளி கடையில் இருக்கிற இது நம்பர் பிளேட்டெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி சார் எக்ஸலில் போடுறதுன்ட்டு. ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட். சரிங்களா? இப்போ 232 ஃப்ரேம்ஸ் ஓடிடுச்சு. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் பாட்டுக்கு இது பண்ணிடுறேன். இது கூட ஸ்டன்னு கூட ஆகலை பாருங்கள். சரியா? தயவுசெய்து இந்த கோடை யூஸ் பண்ணாங்க. ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா இதாயிரும். சரியா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தயவுசெய்து இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இமேஜஸை எடுத்து க்ளீன் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. திரும்பியும் சொல்கிறேன், இதை எப்படி கொடுக்கணுன்ட்டு. detect.py எங்கே இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, yolov5 மாஸ்டர் எடுக்கும்போதே இருக்கும். best.pt நம்ம ட்ரெயின் பண்ணது அந்த ஃபைலை காப்பி பண்ணி போட்டுருணும். data.yaml நம்மக்கிட்ட இருக்கிறது. இப்போ இதை data.yaml மைனஸ் டேட்டா கொடுத்து data.yaml போட்டுடணும். அப்புறம் மைனஸ் கிளாஸ் 0 கொடுத்து இதை போட்டுடணும். இது சேவ் கிராப். அதுக்கப்புறம் இதை CSV ஃபைலில் கூட போடலாம். .pandas கொடுத்தீங்கன்னா கூட இது நல்லா ஒர்க் ஆகும். இன்னொன்று இது ஒரு 4 லைன் ஆஃப் கோடில் தான் ஒர்க் ஆகும். ஸோ .pt கொடுத்துட்டு ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இது வந்து லட்சக்கணக்கில் இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா எனக்கு ஒருத்தர் ப்ராஜெக்ட் செய்ய சொன்னார். அவர் போயிட்டார். இனிமேல் சொல்லலாம், அவருக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அவர் கொடுத்த ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட ஒருத்து வந்து 4 லட்ச ரூபா. அந்த 4 லட்ச ரூபா ப்ராஜெக்டை இதிலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கிளஸ்டராக வண்டிங்கன்னா பக்கத்தில் நிற்கும் போது பாக்ஸ் போடும்போது ஃபாஸ்டர் RCNN யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குரூப்பாக இருக்கிற இமேஜஸ்க்கு யோலோ ஒத்து வராது. FRCNN தான் ஒத்து வரும். சரியா? அதனால் FRCNN யூஸ் பண்ணுங்கள். இந்த பழம், பூச்செடி, சூரியகாந்தி பூ தோட்டம் இதுக்கெல்லாம் வந்து மீன் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸ் இண்டிவிஜுவலாக போடணும்னா இப்படி தான் போடணும். மித்தபடி இது போட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்டாட்டிக் இந்த இமேஜை கொடுங்க. இதில் வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேமரா ஒர்க் ஆகும். இந்த இடத்துல 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கேமரா ஒர்க் ஆகும். 1னா இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க கேமரா, 2னா இது மாதிரி ஒரே நேரத்தில் கம்மா கொடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? இதை மல்டி த்ரெட்டிங்னா இதிலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதனால் இதுதான். ஓகேவா? ஸ்டாட்டிக் .mp4. சரி, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக இருக்கிற வண்டி எடுத்திருப்பீங்களே சார், அதை கொஞ்சம் காட்டுங்க சார் அப்படின்றீங்க. அதையும் நான் காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. இப்போ இதில் ரொம்ப வேகமாக எடுத்த வண்டி வந்து இங்கே போகிற வண்டி தான். சரியா? இப்போ இந்த வண்டியுமே எப்படி அது வெட்டி போடுதுன்னு பார்ப்போம். சரியா? எவ்வளோ வேகமாக வண்டி வருதுன்னு பாருங்கள்.
இப்போ யாராச்சும்னால அந்த நம்பர் பிளேட்டை பார்க்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சி போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதா, கண்டுபிடிச்சி போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவோட இதை கூட கண்டுபிடிச்சி போட்டிருக்கு. சரிங்களா, இந்த ஆட்டோவோட இதை கூட கண்டுபிடிச்சி போட்டிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு வண்டி வேகமாக வருது பார்த்தீங்களா, வண்டி வேகமாக வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தா தான் தெரியும். இந்த வண்டி வந்து வேகமாக வந்துகிட்டு இருந்துச்சு. இது வந்த வண்டி இது 30 km/h வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி தான் என்னோட கணிப்படி 30 km தான் இருக்கணும். ஸோ இது 16ல் டிடெக்ட் பண்ணி போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரன்னில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வர்ற அந்த நம்பர் பிளேட் வந்து இதில் வர நம்பர் பிளேட் தான் இந்த இதில் வர்றது. இந்த வீடியோவில் ஒருத்தர் வேகமாக ஒரு வண்டியில் வராரு, ஸ்கூட்டியோ ஆக்டிவாவிலையோ. சரிங்களா, இந்த வராரு பார்த்தீங்களா, இந்த வண்டியில் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். மித்ததில் எல்லாமே அந்த ஆட்டோலனா வந்து இதை கண்டுபிடிச்சி போட்டிருக்கு. ஸோ இந்த மினி பஸ்ஸில் இது கண்டுபிடிச்சி போடணும், பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன்ஸில் போய் டிடெக்டில் போய் ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை எக்ஸலை எடுத்து நம்ம நம்பர் பிளேட்டை ஓசிஆர். சில பேர்னால் ரொம்ப கஞ்சபிஷனரித்தனமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்குனா கண்டுபிடிச்சிச்சு. பஸ்ஸுனால் நல்ல ஸ்பீடில் தான் போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, பஸ்ஸுனால் கெட்ட ஸ்பீடில் போச்சு, அதே கண்டுபிடிச்சி போட்டிருக்கு. ஓகேவா, இதே போதும். இப்போ மினி பஸ் எல்லாம் எனக்கு கண்டுபிடி, மினி பஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி நம்ம போட்டோம்னாலே போதும். ஸோ இதில் நான் திரும்பியும் சொல்கிறேன், இதில் ஒரு வேலைப்பாடுமே ஒன்றுமே கிடையாது. இதை ட்ரெயின் பண்ணுறீங்க, ட்ரெயின் பண்ணதை தூக்கி ரன் பண்ணுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, 100 epochs கொடுக்குறீங்க. இந்த இடத்துல மட்டும் இங்கே வந்து நீங்கள் டேட்டாவை ஒழுங்காக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க இந்த வெப்சைட்டில் இருந்து. இந்த இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், திரும்பியும் இப்போ டவுன்லோடுக்கு போயிட்டு ஷோ கோடை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் லிங்கை கொடுக்குறேன். ஷோ கோடை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜூபிட்டர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இந்த ப்ளே பட்டன் அமுக்குனா போதும். அதை அமுக்குனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்கள், yolov5 போயிடும். data.yaml இந்த மாதிரி வந்திருக்கான்னு பாருங்கள். இதில் நம்பர் பிளேட்னா ஒரே ஒன்று மட்டும்தான் காட்டும். சரியா, இப்போ மித்ததுனா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரியா, மித்ததுனா நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே அமுக்குனீங்கனாலே எடுத்துரும். உங்களுக்கே தெரியும், இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் வைப்பீங்க. 150 ஐட்ரேஷன்ஸ் கொடுங்க போதும். மித்தபடி அதை டிடெக்ட் பண்ணும்போது உங்கள் சிஸ்டத்திலே டிடெக்ட் பை run.py4 இல்லை இங்கே 012 கொடுங்க, இல்லை RTSP ப்ரோட்டோக்கால் கொடுங்க. எதனால ஒரு சிசிடிவி ஃபீடை கூட அதை எடுத்து செஞ்சிடும். சரியா, இப்போ இந்த இடத்த போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மினி பஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் போட்டுருச்சு. மினி பஸ்ஸும் நல்ல ஸ்பீடில் தான் போச்சு. சரிங்களா, மினி பஸ்ஸோட நம்பர் பிளேட் இது. ஸோ இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். இந்த நம்பர்னா TN59BA6859 நமக்கு தெரியும். ஆனால் இதை ஒரு அல்காரிதத்துக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து இந்த ஃபீட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன செய்வோம், ஒரு இதுக்கு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஃபைல் கொடுத்து டிடெக்ஷன் எடுப்போம். ஸோ நன்றி. இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் வந்து இதை தாராளமாக எடுத்து விற்றுக்கலாம். ஒன்லி ட்ரெயின் பண்ணுறது தான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், இப்போ நீங்களே ஒரு கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர் ஆகிட்டீங்க. சரியா, ரோபோஃப்ளோ அவ்வளோ ஈஸியாகிட்டாங்க. பட் ஆனால் இதில் இன்னும் டெப்த் இருக்குது. இதில் ப்ரிசிஷன், ரீகாலை கூட்டு, ப்ரிசிஷனை கூட்டுன்னு ரொம்ப டெப்த்தாக போகும். அதனால் நான் சொல்லித்தரேன் ஃப்யூச்சரில். மித்தபடி இது அவ்வளோதான், ஜுஜுபி மேட்டர். சரியா, இப்போ யாருனாலும் செய்யலாம், யாருனாலும் ஒரு கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர் ஆகலாம். நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.